அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த ஹிஸ்புல்லாக்களின் நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக விளையாட்டுகள் லெபனானில் இப்போது நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமானது ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டு விட்டார் என்பதாகும். பெய்ரூட்டே ஒரு கசாப்பு கடையாக இப்போது மாறிவிட்டது. அல்லாவும் கைவிட்ட தேசமாக அது எப்போவோ மாறிவிட்டது. முகமது ஹுசைன் சரூர் என்ற கமாண்டன்ட் தான் இறந்ததாக முதலில் செய்தி வந்தது. அப்புறம் பார்த்தா நசருல்லாவுக்கு மூச்சு நின்று போனதை மூச்சு விட மாட்டேங்கிறாங்க இந்த மூச்சு திணறும் ஹிஸ்புல்லாக்கள். ஹசன் நசருல்லா தான் மிசைல் சிட்டியை வடிவமைத்த ஆசான். டெரர் டனல்களை உருவாக்க ஐடியா கொடுத்தவரும் இவர்தான். அதுதான் இப்ப அவருக்கு உயிருக்கே உலை வைத்து விட்டது. நசருல்லா இறுதி ஊர்வலத்துக்கு யாஹ்யா சின்வர் வரமாட்டார். ஏன்னா பேய்கள் நடமாட்டம் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. உயிரோடு இருந்தா தானே அவர் வர முடியும். அப்படியே வந்தாலும் கொண்டு போட்டு மறுபடியும் பேயா மாத்திடுவானுங்களே இந்த இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலிய மக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் என்று சொல்லப்பட்டவர் நசருல்லா. அப்படி இவங்களா பில்டப் பண்ணி விட்டுக்கிடுறாங்க, கதை விட்டுக்கிடுறாங்க. ஏமாந்த சோனகிரி என்று பட்டம் வாங்கியதை சொல்லவே மாட்டார்கள். ஏற்கனவே நேத்தன்யாகு சீஸ்பயரும் கிடையாது, பட்டர் பன்னும் கிடையாது என்று திட்டவட்டமாக ஏற்கனவே அறிவித்து விட்டார். இஸ்ரேலிய மிலிட்டரி சீஃப் ஹெர்சி ஹெலவி எல்லா டெரரிஸ்டுகளும் இஸ்ரேலிய துப்பாக்கிகளின் கிராஸ் ஹேரில் மாட்டிக்கொண்டு முழிக்கிறாங்க. கிராஸ் ஹேர்னா என்னன்னு தெரியுமா? துப்பாக்கி பேரல்ல நுனியில இருக்கும் அந்த 2 ஒயர், அதுக்கு நடுவில் தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல வருடங்களாக ஹிஸ்புல்லாக்களை தாக்கி அழிக்க நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பிள்ளைகளை அழிக்க அல்லாஹ் இப்பதான் நேரம் ஒதுக்கி தந்து இருக்காரு. அண்டர் கிரவுண்ட் உள்ள போன ஹிஸ்புல்லாக்கள் உள்ளே இருந்து வெளியே வந்து ஏவுகணைகளை செட் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எல்லோரும் கிராமங்களை காலி பண்ணிவிட்டு லெபனான் நாட்டை விட்டு வெளியேறி விட்டதால் ரோட்டில் நடமாடுகிற எல்லாவனும் ஹிஸ்புல்லா தான் அப்படின்னு இஸ்ரேலுக்கு தெரியாதா என்ன? பொம்பளை பிள்ளைன்னா தாக்க மாட்டான்னு பரதா போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. முதல்ல பெருச்சாளிகளை ஒழிச்சுக்கிட்டு அப்புறம் சுண்டலிகளை நசுக்கலாம் என்று இஸ்ரேல் ராணுவம் முடிவெடுத்து விட்டது. நியூயார்க் சென்றிருக்கும் நேத்தன்யாகு எங்களோட மிலிட்டரிக்கு என்ன பண்ணணும்னு நான் உத்தரவிட வேண்டியது இல்லை. கொசு ஒழிப்பு மருந்து, எலி ஒழிப்பு மருந்து எல்லாம் அவங்க கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. வரிசையா பெருந்தலைகள் உருளுவதை பார்த்த ஹசன் நசருல்லா 50 அடி ஆழமுள்ள குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்தார். பாவம் 500 அடி துளைத்து சென்று தாக்கும் பங்கர் பஸ்டர் பாம் இஸ்ரேலிடம் இருப்பதை யாரும் அவர்கிட்ட சொல்லல போல இருக்கு. உள்ளேயே மண்ணை போட்டு மூடி சின்வர் செத்ததை மறைத்த மாதிரி பண்ணி இருக்கலாம். இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல. என்னமோ பெய்ரூட்டே மிசைல் சிட்டியா மாத்தி விட்டோன்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்தாங்க. வீடியோ எல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ எல்லாம் புட்டுக்கிட்டு போச்சா? மிசைல் சிட்டியே தகர்ந்து போய் கிடக்குது. உதிர்ந்து கிடக்கும் ஊசி பட்டாசை வேண்டுமானால் பொறுக்கி எடுத்து வெடிச்சுக்கோங்க. ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை மிசைல் சிட்டிக்குள் நைஸாக வரவழைக்க பூபி டிராப் எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. குகைக்குள்ள பாஸ்பரஸ் குண்டு போட இஸ்ரேல் ராணுவம் தயாராக இருக்கிறது. குண்டை போடுவது மட்டுமல்ல, அதன் பிறகு பேட்டரியில் இயங்கும் எலக்ட்ரிக் ஃபேன் பாஸ்பரஸ் கேஸை உள்ள தள்ளிவிடும் டன்னலுக்குள்ள. அதன் பிறகு ஹிஸ்புல்லாக்கள் லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு வெளியே ஓடி வந்து விக்ஸ் மிட்டாய் வாங்க ஓடி வருவாங்க. அப்போ ஈஸியாக இவங்களை சுட்டு தள்ளிடலாம். அமெரிக்காவும் பிரான்ஸும் 21 நாள் சீஸ்ஃபயருக்கு இஸ்ரேலிடம் கெஞ்சினார்கள். அவர்களுக்கு சுண்டலை கொடுத்து அனுப்பிவிட்டார் நேத்தன் அண்ணன். ஹிஸ்புல்லாக்களை அவனுங்க தோண்டின குகையிலேயே புதைக்கணும். இனி எவனும் கிணறு வெட்டக்கூட ஒரு மம்மட்டியை கையில் எடுக்கப்படாது என்று சொல்லிவிட்டாராம் நேத்தன்யாகு. குகைக்குள் இஸ்ரேல் படை வந்தால் மிக்கி மவுஸ் விளையாட்டு விளையாடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஹிஸ்புல்லாக்கள். ஆனால் இஸ்ரேலோ ஒட்டுமொத்த ஏவுகணைகளையும் ஒரே நேரத்தில் வெடித்தால் எப்படி இருக்கும் என்ற சிந்தனையில் மூழ்கினார்கள். அதற்குத்தான் பங்கர் பஸ்டர் வெடியை 1000 கிலோ எடையில் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தது விமானப்படை. அதுக்கு பேர் தான் கூண்டோடு சமாதி, கூண்டோடு கைலாசம்னு சொல்றது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரா? குகைக்கு உள்ளே வரப்போகிறோம் என்று சொல்லியே பயமுறுத்தி இவனுங்களை காலோடு போக வச்சுட்டாங்க. பெருமை பீத்தின 1,50,000 ஏவுகணைகளையும் ஒரே நேரத்தில் போட்டு கொளுத்தி சொக்க பண்ணை கொளுத்தணும்னு யோ கேலந்து அவர் சொல்லிட்டாராம்.
ஹிஸ்புல்லாக்கள் தங்கள் குகைகளை தந்திரமாக வடிவமைத்திருக்கிறார்களாம். லெபனான் நாட்டு வயல்வெளிகளுக்கு நடுவே அந்த குகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வயல்வெளிகள் குகைகளை மறைத்துக் கொள்ளும். மேலிருந்து பார்த்தால் குகைகள் இருப்பதே தெரியாது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஆனால் மேலே இருந்து இஸ்ரேலிய சேட்டலைட்டுகள் எலக்ட்ரானிக் ஐ மூலம் கேமரா வச்சு ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த விஷயம் இந்த குகை குருடர்களுக்கு தெரியாது. குகைக்குள் குண்டு பாயும் போது அங்கிருந்து பெருச்சாளிகள் ஓடுவதை பார்க்க ஒரு கூட்டமே மொபைல் போன்களுடன் மொட்டை மாடிகளில் காத்து கொண்டிருக்கிறது. ஹசன் நசருல்லா கொல்லப்பட்டு விட்டதை கேள்விப்பட்ட ஹிஸ்புல்லாக்கள் ஒவ்வொருத்தராக வெளியே வந்து அந்த செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டு உள்ளே போனார்களாம். இஸ்ரேலிய விமானப்படை இந்த சாதனையை செய்துள்ளது. அவர்களுக்கு நாம் நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வோம். வழக்கம் போல ஈரானிய ஈர வெங்காயம் இந்த செய்தியை மறுக்கும். இறுதி சடங்குக்கு போனால் நம்மளையும் இதே மாதிரி போட்டு தள்ளி விடுவானே என்ற பயம் இருக்கும். அந்த சூராதி சூரன் ஹிஸ்புல்லாக்களின் தலைவன் அயத்துல்லா கோமெனிக்கு, ஏண்டா வயசாகி சாக ஒருத்தனையும் விடமாட்டீங்களாடா? இஸ்ரேலு கூட ஒரு சமாதான ஒப்பந்தம் ஒன்ன போட்டு அதை புறா காலில் கட்டி பறக்க விடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காராம். எவனையும் நம்ப முடியாது இல்ல. நசருல்லாவை இப்படி அநியாயமா கொண்டு போட்டிருக்கான். இதை தட்டி கேட்டு இனியாவது போருக்கு போவியா என்று ஈரானிய பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்க்கும் ஒரு பியூனு போன போட்டு கேட்கிறானாம். இந்த கேவலத்தை எங்க போய் சொல்ல? இஸ்ரேல் போட்ட குண்டு ஏற்படுத்திய அதிர்ச்சியை பார்த்து லெபனான் மக்கள் பூகம்பம் தான் வந்து விட்டதோ என்று நினைத்தார்களாம். குண்டு வெடித்ததும் சிவப்பு கலர்ல புகை எழும்பியதாம். எத்தனை இஸ்ரேலியர்களுடைய ரத்தத்தை குடிச்சிருக்கான் இந்த நசருல்லா. செத்த உடனேயே அஸ்தி ஆயிட்டானாம். அது விசேஷம் இல்லையா? கை கால் உடைஞ்சு இருந்தாதான் நசருல்லா இப்ப நஹருல்லா என்று சொல்ல முடியும். பஸ்பம் ஆயிட்டதால ஒரு சௌரியம், இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சங்கம் கலைஞ்சிடப்படாது பாத்தீங்களா? யாகியா சின்வருக்கும் இதைத்தானே அவர்கள் சொல்லுகிறார்கள். நியூயார்க் நகரில் நேத்தன்யாகு பேசும்போது வி ஆர் வின்னிங் த வார் என்று முழங்கிய மறு நிமிடமே இந்த குண்டு போடப்பட்டுள்ளது. ஆனா இந்த பாம்பு குஞ்சுகள் என்ன சொல்லுது? நாகப்பாம்பு இன்னும் சாகல, அப்படியே இருக்கு, உள்ளதான் இருக்குன்னு சொல்றது. அவசரப்பட்டு ஹசன் நசருல்லா படத்துக்கு மாலை போட்டு ஊதுவத்தி எல்லாம் கொளுத்தி வைக்க வேண்டாம் என்று உலக மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரது சாவை உறுதிப்படுத்திவிட்டு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.